பிணைக்காஸ் தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் காட்டினான். இன்னைக்கு தேவ ஜனமே, நீ கர்த்தருக்காய் பிணைக்காசை போல பக்தி வைராக்கியம் குடும்பத்தில் காட்டவில்லையே, உன் வாலிபத்தில் நீ காட்டவில்லையே. பக்தி வைராக்கியம் என்றால் என்ன? 4 பேர் உன் கூட இருக்கிறவன் 4 பேர் படத்துக்கு போனாலும் நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் போக மாட்டேன், நீ நிக்கிற பாத்தியா, அதுதான் பக்தி வைராக்கியம். 4 பேர் சினிமா பாடல் பாடிக்கிட்டு இருந்தாலும் நான் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை, என் வாயிலிருந்து சினிமா பாடல் வராது, அதுதான் பக்தி வைராக்கியம். ஒரு முறை தாண்டா இதை லைட்டா இழுத்து பாடுறேன்னு சொல்றா பாத்தியா, அதன் மத்தியில் நான் தேவனுடைய பிள்ளை, நான் கர்த்தரை துதிக்கிற பிள்ளை, எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நான் கர்த்தருடைய பிள்ளை, நீ நிக்கிற பாத்தியா, இதுதான் பக்தி வைராக்கியம். புது படம்டா நல்லா இருக்குது, வந்து ஒரு முறை பார்த்துட்டு போ, சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி நீ கர்த்தருக்கா இல்ல இல்ல, நான் வேதத்தை பார்க்க வேண்டிய என் கண்கள் படம் பார்க்கறதுக்கும் நடிகைகளை பார்க்கறதுக்கும் என் கண்களை ஒரு நாளும் நான் அசுத்தப்படுத்த மாட்டேன்னு சொல்லி நீ நிக்கிற பாத்தியா, அதுதான் பக்தி வைராக்கியம். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் இன்னைக்கு சபையில எங்கே போனது? ஒரு காலத்துல மூத்த பரிசுத்தவான்கள் சபையில ஆடையில பக்தி வைராக்கியம் இருந்தது, பேச்சில பக்தி வைராக்கியம் இருந்தது, நடக்கையில பக்தி வைராக்கியம் இருந்தது, வாலிபர்களுக்குள்ள பக்தி வைராக்கியம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சபையில இதை காண முடியவில்லையே. ஞாயிற்றுக்கிழமை வாழ்க்கையை போல மற்ற 6 நாட்கள் இல்லையே. சபைக்குள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே போன ஒரு வாழ்க்கை, இதுதான் உங்கள் பக்தி வைராக்கியமா? பிணக்காசை போல சபையே, நீ கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் காட்ட வேண்டிய நாட்கள் இதோ. கர்த்தர் உன்னிடத்தில் அப்படிப்பட்ட நாட்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். எங்கே எனக்கான பக்தி, எனக்கான வைராக்கியம் எங்கே என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். பாவத்தை விட முடியாது பாஸ்டர், இதை மாத்திரம் என்னால விட முடியும், இதுல காட்டுகிற வைராக்கியம் என் தேவனுக்கா எங்கே போனது உன் வைராக்கியம்? இன்னைக்கும் வருஷங்கள் மாறி இருக்குது, மாதங்கள் கடந்து இருக்குது, ஆனால் உங்கள் பாவங்கள் உங்களை விட்டு இன்னும் விலகவில்லை. ஆனால் பாவத்தை பிடித்துக் கொள்வதிலே வைராக்கியமா இருக்கிறீங்க, தப்பு செய்யறதுல வைராக்கியமா இருக்கிறீங்க. ஆனா பாவத்தை விட்டு விடுகிறதுக்கு பக்தி வைராக்கியம் இன்னும் காட்டப்படவில்லையே. கர்த்தருக்கு நேராக உங்க இருதயங்களை திருப்புவதற்கு அந்த பக்தி வைராக்கியம் இன்னும் காணப்படவில்லையே. எங்கே போனது தேவன் மேல இருந்த அந்த வைராக்கியம்? அந்த கூட்டத்துல ஏன் பிணக்காசு ஆகல தெரியுமா? வைராக்கியமா நின்றதுனாலதான் அந்த கூட்டத்துல பிணக்காசு ஆகல. இந்த 2025ஆம் ஆண்டு சோதர வாதைகள் வரும், வாடிகள் வரும், போராட்டங்கள் வரும், நெருக்கங்கள் வரும், மரண பள்ளத்தாக்குகள் வரும். ஆனால் இந்த பிணக்காசை போல எவன் வைராக்கியமா இருக்கிறானோ அவன் தான் வருகிற அழிவுக்கு வாதைகளுக்கு தப்பித்துக் கொள்ளப்படுவான், அவன் தான் அந்த வாதைகளுக்கு விலக்கி காக்கப்படுவான்.